மோட்டோவோட H60 சீரிஸ்ல ஆல்ரெடி வந்து ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோவோட H60 ஃபியூஷன், அப்புறம் மோட்டோவோட H60 சைலன்சன். அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது வேரியன்ட் வந்து வரப்போற 13th அன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது என்னன்னா மோட்டோவோட H60 Pro. இந்த H60 Proல பாத்தீங்கன்னா குவாலிட்டியோட இந்த வாட்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது என்னன்னு தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்து கம்பல்சரி யூஸ் ஆகும். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம கீழே அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ ரெகுலர் சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் டிசைன் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கூட இந்த வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வேற எந்த விதமான டிஃபரெண்ட் இல்ல. ஆனா பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் பிரீமியமா இருக்குன்னே சொல்லலாம். மோட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து டிசைனுக்காகவும் கலர் வைஸாகவும் ரொம்ப மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த போன்லயும் கூட கலர் வேரியன்ட் ஆகட்டும், அது டிசைன் கூட வந்து லைட்டாகவும் காம்பாக்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த போன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்றாங்க. இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.8 சென்டிமீட்டருக்கு வந்து குத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த போனோட வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குன்னு சொல்லலாம். 186 கிராம் வரைக்கும் தான் இந்த போனோட வெயிட் இருக்கும். பேக் அண்ட் லெதர் ஃபினிஷ் ஆகட்டும், ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும் டிசைன் வைஸ். அந்த போன் பொறுத்த வரைக்கும் மோட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து டிசைன்ல அடிச்சிக்க முடியாது. இந்த வகையில் வந்து பெட்டரா கொடுத்துருக்காங்க. மொத்தம் அந்த 3 கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க எது உங்க ஃபேவரட் கலரோ அதை நீங்க பிக் பண்ண முடியும் இந்த போன்ல பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ இந்த வந்து ஒரு பிரைட்டான வைப்ரண்டான டிஸ்பிளே வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்து ரொம்ப பிரீமியமா இருக்கு இந்த போன் பொறுத்த வரைக்கும். 6.7 inch 1.5K குவாட் கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருந்தாங்க. பாட் வந்து கர்வ்ட் டிஸ்ப்ளே கொடுத்துருந்தாங்க. இந்த வந்து குவாட் கர்வ்ட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 120 Hz இந்த ஃபோன்ல இருக்க முடியும். இது 4500 nits வரைக்கும் ஹையஸ்ட் பீக் மைனஸ் இந்த ஃபோன்ல வந்து கொடுத்துருக்காங்க. பாட் வந்து 2000 nits கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 nits வரைக்கும் ஹையஸ்ட் பீக் மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 1400 nits வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பிரைட்னஸ் மூலம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியும். நீங்க 7A ப்ரொடக்ஷன் ஆகட்டும், H10+ சப்போர்ட் கூட உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறீங்க இல்ல பிரைம் வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லான வைப்ரண்டான பிரைட்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டோட H60 கிடைக்கும். டைரக்ட் சன்லைட்ல வந்து ஃபோன் யூஸ் பண்ணீங்க, நீங்க அவுட்டோர்ல வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம பிரைட்டா யூஸ்ஃபுல் ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து டிஸ்பிளேக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் மோட்டோல பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராசஸர் வைஸா பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTek ஒரு டிமென்சிட்டி 8350 எக்ஸ்ட்ரீம் எடிஷன் ஒரு புது ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் யூஸ் பண்ணால் ஸ்னாப்டிராகனோட 7th generation 3 விட இது வந்து பெட்டராக ஃபார்ம் பண்ணும். எல்லா வகையிலும் சரி, அனோட ஸ்கோர் ஆகட்டும், ஜிபி வைஸ் ஆகட்டும், சிபி வைஸ் ஆகட்டும், வந்து எல்லாமே வந்து ஒரு பெட்டராக ஃபார்ம் பண்ணும். இந்த டிமென்சிட்டியோட 8350 எக்ஸ்ட்ரீம் எடிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டராக ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DDR5X ரேமேஷனும் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். பாயிண்ட் வந்து 50 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து DDR4X ரேமேஷன் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DDR5X ரேமேஷன் UFS 4.0 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கேம் வந்து ப்ளே பண்ண சொல்ல இல்ல வந்து கேம் வந்து ஓபன் பண்ண சொல்ல வந்து ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் Android 15ல வந்து லான்ச் பண்றாங்க. மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 4 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த ஃபோன்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இது கிளாஸ் பாத்தீங்கன்னா வந்து 3.2 GHz வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 4 GB யூஸ் பண்றாங்க. இதுவும் TSMC ஒரு 4 nm ப்ராசஸர். கேம் மாறிங்க இல்ல மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து ஒரு பெட்டரா ஃபார்ம் பண்ணும் மோட்டோட H60 Pro. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமரா. மோட்டோ பொறுத்த வரைக்கும் கேமராக்கான ஒரு ஸ்பெஷல் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷலாக வந்து AI ஃபீச்சர்ஸ்ல வந்து இந்த கேமரால கூட இருக்கும். இந்த AI NS ஆகட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கேமரா பொறுத்த வரைக்கும். மோட்டோ பொறுத்த வரைக்கும் கேமராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். அதே வகையில் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. Sony LTS 700C சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. LTS சென்சார் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் சென்சார், அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான சென்சார்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும். அதே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிலும் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 மெகாபிக்சல் கொடுத்தா அல்ட்ரா வைட் ஆங்கிள், இந்த வந்து 50 மெகாபிக்சல் வரைக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அல்ட்ரா வைட் கேமரா கூட பெட்டரான குவாலிட்டி கிடைக்கும் இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும். அது வந்து 10 மெகாபிக்சல் வரைக்கும் டெலிபோர்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங் பண்ணிக்கலாம், 50x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம் 30 frames/s. கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம். கேமராக்காக யூஸ் வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோன் கூட பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் கேமராக்காக. அதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 50 மெகாபிக்சல் வரைக்கும் செல்ஃபி கேமரா இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்க முடியும். இதுலேயும் நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும் 30 frames/s. நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, ஒர்க்கிங் வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அது லைட் வெயிட்டாகவே இருக்கும், அதுமாதிரி காம்பாக்டாகவே இருக்கும். நீங்கள் செல்ஃபி கேமரா கூட ஒரு பெட்டரான குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி வைஸை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மோட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சின்ன பேட்டரி எப்போ கொடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000
mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். 15 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கிடைக்கும். குவாலிட்டி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து அதிகம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து 125 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். அதே வந்து 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வாட்டி வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து பெரிய பேட்டரி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். இந்த வருஷம் யூஸ் பண்ணுற எல்லா ஃபோனும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து அதிகமான பேட்டரி பேக்கப் இந்த எல்லா ஃபோன்லையும் கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். சிலிக்கான் கார்பன் கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி பற்றிக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து IP68 தான் கொடுத்தாங்க மோட்டோட H50 ப்ரோவில். இந்த H60 ப்ரோவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IP68 and 69 அது கூட வந்து மிலிட்டரி கிரேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணலாம் இந்த கிரேட் மூலியமா. நீங்கள் தண்ணில் முக்கிய எடுக்கலாம், குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து கீழே வந்தால் கூட ஃபோன் வந்து எந்த விதமான டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்றீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ளூடூத்தோட 5.4 வெர்ஷன் ஆகட்டும், அப்புறம் வைஃபையோட 6E வெர்ஷன் ஆகட்டும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கு. NFC கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா AI பட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது மோட்டோ AI ஆகட்டும், மோட்டோட ஸ்மார்ட் கனெக்ட் ஆகட்டும், நிறைய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ ஒர்க் பண்ணி சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் செக்மெண்ட் வரும் அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30,000 மேலே தான் வந்து ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறேன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மைண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து எல்லா ஃபீச்சரும் பெட்டராக இருக்குது. டிஸ்பிளே வைஸும் சரி, ப்ராசஸர் வைஸும் சரி, இந்த ரேம் வைஸ் ரோம் வைஸ் கூட பெட்டராக கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸாக கூட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்ன தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். காம்பாக்டான ஃபோன், லைட் வெயிட்டான ஃபோன், ஒரு பிரைட்டான ஃபோன், ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் உள்ள ஃபோன், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான கேமரா குவாலிட்டி உள்ள ஃபோன் சொல்லலாம் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஜென்ரல் யூஸராக இருக்கீங்க, இல்லை வந்து கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, கேமிங்காகவும் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருக்கும். 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். மோட்டோட H60 ப்ரோ இந்த வாட்டி ரொம்பவே அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் குவாலிட்டியோட. இந்த வாட்டி மறக்காம கீழே கிளிக் பட் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சேரும். பாய்.